நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் சதீஷ்குமார் பேசுகிறேன். இப்போ நம்ம ஹீரோ கம்பெனியில் இருக்கக்கூடிய ஸ்பெண்டர் ப்ளஸ் BS6 தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா ரன்னிங்கில் ஆஃப் ஆகிடும். ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்னென்னா வண்டி அந்த ஸ்டார்ட்டே ஆகாது. ஸோ கீயை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் வண்டி மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். ரைஸ் பண்ணால் சம்டைம் வந்து நல்லா பிக்கப் இருக்கும், சம்டைம் பிக்கப் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து ட்ராப் ஆகுறதும் ஸ்டார்டிங் ப்ராப்ளம், இது ரெண்டு தான் அவரோட மேஜராக சொன்ன பிரச்சனை. அந்த மாதிரி நம்ம வண்டி பிரச்சனை எடுத்து பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஓபிடி போட்டு செக் பண்ணுறோம். இக்னிஷன் காயில் ஏ பிரைமரி செகண்டரி சர்க்யூட் வருது. அது வந்து இது நார்மலாக ஒரு டெக்னிக்கல் கோடு. பேக் ஆங்கிள் சென்சாரோட எரர் கோடு வருது. த்ராட்டில் பெடல் பொசிஷன் சென்சார்னு சர்க்யூட் வருது. அப்புறம் மேனிஃபோல்டு அப்சர்வேஷன் ப்ரெஷர் பேராமெட்ரிக் ப்ரெஷர் சர்க்யூட் ஹைன்னு வருது. இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார் ஹை. ஸோ ஏர் இன்டெக் டெம்பரேச்சர் சென்சார் 1 சர்க்யூட் ஹைன்னு வருது. ஸோ திரும்ப இதாக வந்துகிட்டே இருக்குது. ஒரு 8 மணி நேரம் ஃபால்ட்டு காமிக்குது. இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட் விஷயம் என்ன செஞ்சுருக்கோன்னா, இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இது வந்து ஸ்பெண்டர் ப்ரோ ஒரு இக்னிஷன் காயில். ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த காயில் இல்லை ஸ்டாக்கில் அதுக்கு இப்போது இதை போட்டிருக்கேன். மறுபடியும் BS6 ஒன்று காயில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பழைய புட்டி காயில். இதுதான் பழைய புட்டி காயில். இந்த பாட்டில் உள்ள காயில் வந்து வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டார்டிங் செக் பண்ணுறதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பக்கா வந்து ஸ்டார்ட் ஆகுது. பக்கா ரைசிங் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த ரைசிங்கே இருக்காது, சும்மா ஆஃப் ஆகிட்டே இருக்கும். ஸ்டார்டிங் ப்ராப்ளம் ஹெவியாக இருக்கும். வண்டி பிக்கப் ட்ராப் ஆகுது, இந்த மாதிரி ரீசன் இருக்குது. இப்போ இந்த பிடிஆர் மாற்றினதுக்கப்புறம் வண்டி பக்காவாக இருக்குது. அடுத்த டைம் நம்ம என்ன செய்ய போகிறோம், DTC கிளியர் கொடுக்க போகிறோம். கிளியர் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை மீண்டும் வருதுன்னா அப்போ அந்த பிரச்சனையை கையாண்டு அது என்ன டீப்பாக பார்க்கணும். கிளியர் கொடுத்தாச்சு. இப்போ எந்த எரர் கூடமே காமிக்கல. நம்ம மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் பண்ணுறோம். கீ ஆஃப் பண்ணுறோம். மறுபடியும் ஆன் பண்ணி ஓபிடி செக் பண்ணும்போது எந்த எரர் கூட வரக்கூடாது. இன்கேஸ் வந்துச்சுன்னா அப்போ அந்த பர்டிகுலர் லைன்லேயோ இல்லை பர்டிகுலர் சென்சார்லேயோ இது பிரச்சனைன்னு அர்த்தம். இப்போ பார்த்தோன்னா நம்ம DTC கொடுத்தாச்சு, எந்த எரர் கூட எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து பார்த்தோன்னா பிடிஆர் கவர்மெண்ட் அந்த ஒரு பிரச்சனைனால மற்ற எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. எது ஒன்றுமே புரியாமல் தப்பான வேல்யூ கொடுத்துருக்கு. ஸோ வந்து நம்ம எந்த வண்டி பார்த்தாலும் சரி, வண்டி வந்து நிறைய எரர் கூட வருது அப்படின்னா நம்ம கையாளோட விஷயம் என்ன, ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனைன்றது பொறுமையாக கையாண்டு அந்த பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு DTC கிளியர் கொடுத்து வண்டி ஸ்டார்ட். அது மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா, பேக் ஆங்கிள் சென்சார் வந்து கம்ப்ளைண்ட்டு எரர் கோடில் P1531 இதுதான் எரர் கோடு. அதேமாதிரி பேட்டரி சர்க்யூட் கொடுங்க. இன்ஜின் ஆயில் இந்த சென்சர் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் வந்து புட்டிஆர் மாற்றினேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பேக் ஆங்கிள் சென்சாரும் மாற்றிருக்கேன். இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார் ஸோ இதுவும் வந்து புதுசாக மாற்றியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா DTC கிளியர் கொடுக்க போகிறேன். எந்த எரர் கூட வரல. மறுபடியும் சொன்ன மாதிரி தான் ஒரு வண்டியில் நம்ம DTC கிளியர் கொடுத்து மறுபடியும் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரைஸ் பண்ணுறோம் இல்லை ஓட்டி போவதோ அந்த பிரச்சனை ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா பர்டிகுலர் லைன்லேயோ பர்டிகுலர் பார்ட்லேயோ பிரச்சனை, அந்த விஷயம் மட்டும் கரெக்டாக கையாண்டா போதும், வண்டி பக்கமாக இருக்கும். அதே மாதிரி லீனியர் சென்சார் போச்சுன்னா என்னென்ன நடக்குன்ற சொல்லி கேட்டுங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகும், ஆஃப் ஆகும். இந்த ஒரு ரீசனாக இது மாதிரி நடக்கும். சில நேரங்களில் லீனியர் சென்சார் எப்படின்னா வண்டி கீயை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகும், மறுபடியும் ஆஃப் ஆகிடும். மறுபடியும் கீயை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகும், மறுபடியும் ஆஃப் ஆகிடும். இதாக இருக்குது. அது மாதிரி வந்துச்சுனாவே நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், லீனியர் சென்சரை மாற்றிடுங்க. அதே மாதிரி ஆயில் டெம்பரேச்சர் சென்சார் சர்க்யூட் வந்து ஹைன்னு வருதுனாவே மேக்ஸிமம் சென்சார் தான் வீக் ஆகிடுச்சு. சென்சாரை மாற்றினா பெஸ்ட்டு. ஏன்னா அதோட விலை ரொம்ப கம்மி தான். ஏன்னா கஸ்டமருக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கும் வந்து நல்ல ஒரு பேர் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஓபிடியில் ரிப்பீட்டடாக வரக்கூடிய பிரச்சனை வந்து கரெக்டாக கையாளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு பதிவு. நன்றி, வணக்கம்.